விஸ்வநாதன் ஆனந்த் பத்தி பேசுறோம். டான் பாஸ்கோ ஸ்கூல், சென்னை, 10th 12th நம்ம கல்வி சார், மெட்ரிக், ஹையர் செகண்டரியில பொறுத்த வரைக்கும் தமிழக கல்வி. ஆனா இந்த விஸ்வநாதன் ஆனந்தினுடைய வகுப்பறை தனித்துவமானது. உலகத்திலேயே 27 ஆண்டுகள் தொடர்ந்து வேர்ல்டு நம்பர் 1 செஸ் சாம்பியனாக இருந்த ஒரே மனிதர் விஸ்வநாதன் ஆனந்த். முதல் மூவ், நீங்க செஸ்ல முதல் மூவ் எடுத்து வைக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் மூவ் நீங்க பண்ணும் பொழுதே நீங்க 82வது மூவ் என்ன பண்ண போறீங்கன்றத அவர் சொல்லுவார். அவ்வளவு தரோவா செஸ்ல அவர் எப்படி ஆனார். ஸ்கூலா சொல்லி கொடுக்கும். நம்முடைய வகுப்பறைகள் இந்த மாதிரியான சுயக்கற்றல் மற்றும் அது சார்ந்த வகுப்பறைகளை ஆதரிக்க வேண்டும். அதுக்குதான் இந்த உரையே. இது அனைவருக்குமான வகுப்பறையாக இருக்க வேண்டும். மயிலாடுதுறையில் பிறக்கிறாரு 1969. மயிலாடுதுறையில் பிறக்கிறார். கடைசி பையன். அவங்க அப்பா ரயில்வேஸ்ல வேலை பார்க்கிறாரு, அம்மா வீட்டில் இருக்கிறார், குழந்தை வளர்ப்பில் உடன் இருக்கிறார். அந்த அம்மா ஆக்சுவலி என்ன ஆயிடுதுன்னா, திடீர்னு பிலிப்பைன்ஸ் ரயில்வேஸ்ல வேலை கிடைச்சி அவங்க அப்பா திடீர்னு மணிலாவுக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுறாரு. அப்போ என்ன நல்ல பழக்கம்னா, குடும்பத்தை அழைத்து கொண்டு அங்க போறாரு. அப்போ அங்க போய் ஸ்கூல் சேர முடியாது, பள்ளி சேர முடியாத நிலையில் 2.5 வயசுல ஆனந்த என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆனா அந்த அம்மா என்ன பண்ணுது, ஆனந்தோட செஸ் விளையாட ஆரம்பிக்குது. வாடா விளையாடலாம். எடுத்த உடனேயே அந்த அம்மாவுக்கு பெரிய ஷாக் என்னன்னா, ஐ வாண்ட் ஒன்லி பிளாக் அப்படின்னு அவன் சொல்றான். இது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு குழந்தைங்கள்ட்ட கருப்பு தான் பிடிக்கும்னு சொல்ல வைக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஏன்னா நம்ம சமூகத்திலேயே கருப்பு என்பது ஒரு பெரிய வெறுப்பு. ஆனா கருப்பு தான் பிடிக்கும்னு ஃபர்ஸ்ட் ரவுண்டே அடிக்கிறான், மொள்ள போறான், ஸ்லோவா முன்னேறான். கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு அப்புறம் பார்த்தா எல்லா கேமையும் அவன் தான் ஜெயிக்கிறான். இந்த அம்மா இத்தனைக்கும் சின்ன வயசுல இருந்தே செஸ் விளையாடி பழக்கம். என்னடா நம்மள இவன் எப்படி ஜெயிக்கிறான் என்னன்னே புரியலையேன்ட்டு அவங்களுக்கு ஒரே. இதுக்கு நடுவுல மதியம் 2 மணி நேரம் ரேடியோ கேட்பாராம் அவரு. எப்போ? 4 வயசுல. கேள்வி ஞானம். அப்போ அந்த மணிலா வானொலி அவருக்கு முடிச்சது 3 வானொலி. ஒன்னு பிபிசி சைல்டுன்னு ஒரு வைப்பாங்களாம் அந்த அம்மா டெய்லி. 2வது மணிலா வானொலி. மணிலா வானொலியில் என்ன பண்ணுவாங்களா, மத்தியானம் 1:30 3 வரைக்கும் பசில்ஸ், மேக்ஸ், அந்த விடுகதைகள் சொல்லப்படும். விடுகதை சொல்லி திடீர்னு காணாம போயிருவா அப்படியா ஆனந்த். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் கழிச்சு வெளியே வந்து, அம்மா ஐ நோ தி ஆன்சர், எனக்கு தெரியுமா, இதான் விடையும் பாரு. என்னடா இது கொடுமை. அப்படியே இவங்க விடையை ஃபோன் பண்ணி சொல்லிடணும். ஃபோன் பண்ணி சொல்லிட்டே இருப்பாரு. வாரம் சரியான விடை சொன்னதுக்கு இவருக்கு ஒரு புக்கு அனுப்பிட்டே இருப்பாங்க. புத்தகம் தான் பரிசு. இப்படி புக்கா சேர்த்துட்டாரு. சேர்த்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மாட்ட சொல்றாரு, ஒண்ணு எனக்கு படிக்க சொல்லி விடு, இல்ல நீ படிச்சு காட்டு. இல்லடா நான் உனக்கு படிக்கவே சொல்லித்தரேன் அப்படின்ட்டு அவங்க ஒரு நாள் என்ன பண்ணிடுறாங்க, நேர்ல வர வச்சு போட்டி நடத்துறான். நேர்ல வர வச்சு போட்டி நடத்தும் பொழுதுதான் இவங்க கவனிக்கிறாங்க, ஆனந்த் தன் கையில் ஒரு நோட்டை எடுத்துக் கொள்கிறார். சார் படிக்கவே தெரியாது, இப்பதான் பழகிறாரு. ஆனால் தன் நோட்ல செஸ்ஸ வரைந்து இந்த மூவ் இங்க, இந்த மூவ் இங்க ஆரோ மார்க் போட்டு அந்த மூவ் பூரா பதிவு பண்றான். நோட் மேக்கிங் வகுப்பறை, இதுதான் விஸ்வநாதன் ஆனந்தின் வகுப்பறை. நம்ம டீகோடிங் பண்ணணும். விஸ்வநாதன் ஆனந்த எப்படி ஜெயிச்சான், நோட் மேக்கிங் வகுப்பறை. அப்பதான் கவனிக்கிறாங்க, ஓ இப்படி இருக்காடா அவன்டன், நான் இந்த நோட் இல்லாம என்னால் வர முடியாதுன்றான். அங்க போய் நேரில் உட்காந்தா எல்லா இதுக்கும் பதில் சொல்லிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஆனந்த் மட்டும் பதில் சொல்லக்கூடாது, இது மற்றவங்களுக்கான கேள்வி அப்படின்னு 5 கேள்வி கேட்கிறாங்க. அங்க போய் நின்று எந்த புக் வேணுமோ எடுத்துக்க, இது எல்லாமே நீங்க ஒவ்வொரு காப்பி எனக்கு அனுப்பிட்டீங்க, இந்த புக்கெல்லாம் என்கிட்ட இருக்கு, ஏதாவது புதுசா புக் இருக்கான்னு கேட்கிறான். இதெல்லாம் ஆனந்தின் ஆச்சரியங்கள், வெளியில் தெரியாத ஆச்சரியங்கள். எ கிராண்ட் மாஸ்டர்ஸ் ஸ்டோரின்னு அவருடைய அந்த சுயசரிதை புத்தகம் 600 பக்கம். அதுல உள்ள போனா இவ்வளவு புதையல் இருக்கு, இவ்வளவு புதையல் இருக்கு. வாசிப்பின் மூலம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ஆனந்த் கூட வாழ முடியும். 3 முறை அவரை சந்தித்திருக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய தமிழகத்தின் கல்விக் கொள்கையை வடிவமைப்பவர்களில் ஒருவராக இருக்கிறார். அங்கே அவரை நான் சந்தித்திருக்கிறேன், அங்கே அவரோடு பேசி இருக்கிறேன். அப்போ மணிலா முடிஞ்சு போச்சு, சென்னை திரும்பி வராங்க.
டான் பாஸ்கோல போய் சேர்றாரு, சேர்த்து விடுறாங்க. டான் பாஸ்கோ பள்ளி அவருக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வச்சு அவர் டைரக்டா 3rd அல்லது 4th சேரலாங்கிறாங்க. அவங்க அம்மா 3rdலயே சேருங்கிறாங்க. நான் 2nd ஸ்டாண்டர்ட்ல இருந்து தான் படிப்பேங்கிறாரு. அவருக்கு ஏதோ ஒரு விருப்பம். ஆனால் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிற மாணவர் அந்த ஸ்கூல்ல 12th வரைக்கும் வாத்தியார்ல இருந்து ஒரு ஆள் விடாம எல்லாரையும் செஸ்ல முதல்ல பீட் பண்றான். அதாவது டான் பாஸ்கோ ஸ்கூல்ல ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் அந்த பிரின்சிபல் என்ன பண்றாரு, இவன் வெறும் செஸ் தான் விளையாடிட்டு இருக்கான், படிப்புல படு ஒஸ்ட். ஏங்க புக் எடுத்து படிக்க வேணாம், என்னங்க இப்படி பண்றீங்க நீங்க? எப்போ சொல்லுவாரு நினைக்கிறீங்க? 11th 12th 10th பப்ளிக் பரீட்சைன்னு ஒண்ணு இருக்குல்ல. அப்போ அவர் கூப்பிட்டு விஸ்வநாத ஆனந்த் உட்காந்துருக்காரு, பக்கத்தில் அவங்க அம்மா உட்காந்துருக்காங்க, அவங்க அப்பா நிற்கிறார், பிரின்சிபல் ரூம்ல நிற்கிறார். ஏங்க கொஞ்சமாவது படிக்கணுமா இல்லையா? இல்லை தம்பி, வேணா நீங்கள் அடுத்த வருஷம் எழுதுறீங்களா? ஏன்னா ஃபெயில் ஆனால் அது பேப்பர்லலாம் போடுவான், நீங்கள் வேற ஃபேமஸ்ஸு. அப்போ விஸ்வநாதன் ஆனந்த் அந்த இடத்துல எழுதுகிறார். என்ன அற்புதமான எழுத்து! ஒரு மருத்துவமனை இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அவர் எழுதுறார், நோயாளிகளை எல்லாம் வலுக்கட்டாயமாக வெளியேற்றிவிட்டு ஆரோக்கியமானவர்களை மட்டுமே வைத்துக் கொண்டு நடக்கும் ஒரு மருத்துவமனை சாத்தியமா? ஏன் பள்ளிக்கூடங்கள் அப்படி ஆகிவிட்டன என்று எழுதுகின்றார். படிக்க தெரியாதவர்களை எல்லாம் வெளியில் அனுப்பிவிட்டு படித்தவர்களை மட்டும் வைத்துக்கொண்டு நாங்கள் 10% ரிசல்ட் வாங்குறோம் என்று சொல்லுகின்ற பள்ளிக்கூடங்களும் இப்படிப்பட்ட மோசமான மருத்துவமனைகளும் ஒன்றுதான் என்று எழுதுகின்ற ஒரு மாமனிதராக நாம் விஸ்வநாதன் ஆனந்தை பார்க்கிறோம். வேற எதுக்குடா ஸ்கூல் வச்சிருக்கீங்க? வேற யாருக்கான வகுப்பறை இது? யாருக்கான பள்ளி இது? என்ன முக்கியமான ஒரு கேள்வி. இந்த கேள்வி விஸ்வநாதன் ஆனந்தின் வாழ்க்கை முழுவதும் எதிரொலிக்கிறது. வாழ்க்கை முழுவதும் எதிரொலிக்கிறது. இந்த நோட் மேக்கிங் மெத்தட் ஜான் லாக் என்கின்ற ஒரு மாமனிதர் கண்டுபிடித்தது. அவன் கையில எப்பவுமே ஒரு நோட் புக் வச்சிருக்கான், சின்னதா ஒரு நோட் புக். எதிராளி என்ன மூவ் பண்ணாலும் அதுல குறிக்கிறான், ஃபுல் கேமையும் குறிக்கிறான், வீட்டுக்கு எடுத்துட்டு போறான். அந்த நோட் மேக்கிங் தான் எடுத்த நோட்ஸ் ஃபுல்லா படிக்கிறான். எப்படி ஹையர் செகண்டரி பாஸ் பண்ணான் சார்? அந்த இடம் இன்னும் அற்புதமானது. அதுக்குள்ள கிராண்ட் மாஸ்டர் ஆயிட்டாரு. கிராண்ட் மாஸ்டர் ஆயிட்டாரு. நாளைக்கு 12th ரிசல்ட் வருது. எப்படி 12th ரிசல்ட்டுங்க? ஆனா கிராண்ட் மாஸ்டர் ஆனந்த் அவரு. அப்போ போன் வருது. யார்கிட்ட இருந்து? ஸ்கூல் ஃபாதர் கிட்ட இருந்து. அவங்க அம்மாவுக்கு போன் பண்ணி டென்ஷன் ஆயிட போறான், ரிசல்ட் எப்படி வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லுங்க. ஃபாதர் சொல்றாரு, ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி பத்மஸ்ரீ விருது அவருக்கு அறிவிக்கப்பட்டது. தோழர்களே, அவர் எப்பேற்பட்ட மாபெரும் வெற்றியாளராக இருந்திருக்க வேண்டும். எனவே உங்கள் வகுப்பறை வழங்காத ஒன்றை உங்களுடைய சொந்த வகுப்பறை உங்களுக்கு வழங்கிவிடும்.